சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299440. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வழக்கம் போல 3 நண்பர்கள் உங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. நம்ம ஒன்று சுரேஷ், ஒன்று சரளாதேவி, என்று கலையரசன். 3 பேரும் நம்முடைய பாண்டிய ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிஸ்ட்ல படித்தவங்க. அவங்களுடைய கேள்விகள் என்ன, அதற்கான பதில் என்னங்கிறத பார்க்கலாம். எஸ் கலை சார், இப்போ தமிழகத்துல தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு இஷ்யூஸ் போயிட்டே இருக்கு. நேத்து ஒரு காவலர் ராஜினாமா சொல்லியிருக்காங்க. போன ஒரு 10 நாளுக்குள்ள இன்னும் ஒரு காவலர் மணல் பிரச்சனையில நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணா நகர் இஷ்யூ, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ, இது எல்லாமே இந்த அச்சமற்ற தன்மை நீங்க எப்போ சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு தமிழக காவல்துறை செயல்படாம இருக்க அந்த அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கா? இந்த இவங்க நடவடிக்கையில ஒரு சார்பா அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுனால இந்த அச்சமற்ற தன்மை இல்லாம எல்லாரும் தவறு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. உங்க கேள்வியை நான் கவர்மெண்ட் பொலிட்டிக்கலா கவர்மெண்ட் காரணமா இல்லாட்டி இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் காரணமா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ரெண்டுமே சேர்ந்துதான் காரணம். எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகாரம் கொடுக்கப்படணும், நீங்க காத்திருக்க கூடாது. இது உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் டியூட்டி. நீங்க காவல்துறைக்கு ஏன் லத்தி கொடுத்துருக்கு, காவல்துறைக்கு ஏன் துப்பாக்கி கொடுத்துருக்கு, காவல்துறைக்கு ஏன் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. தே ஹேவ் த ரைட் டு அரெஸ்ட். நீங்க பார்த்துருப்பீங்க, லைஃப் டு லிபர்ட்டி, அது வாழ்வதற்கான உரிமைங்கிறது, வெளில நடமாடுவதற்கான உரிமைங்கிறது, ரைட் டு லிபர்ட்டி, ரைட் டு லைஃப். இந்த ரெண்டுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். வாழும் உரிமை, நடமாடும் உரிமை. அரசுல என்ன பண்றாங்க, நடமாடும் உரிமை மறிக்கிறாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸையே பிளாக் பண்ற ரைட்ஸ் காவல்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்க வேற எதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க? ஸோ டிஎம்கே பீப்புள் என்ன நினைப்பாங்களோ, மாவட்ட செயலாளர் என்ன நினைப்பாரோ, மந்திரிக்கு சண்டைக்கு வர, அது நினைக்கல அர்த்தமே கிடையாது. நாளைக்கு அவங்களுக்கு தான் பாதிக்க போகுது. அவர்கள் இந்த மாதிரி லெத்தார்ஜிக்கா விடுறது மூலமா டிஎம்கே கவர்மெண்ட் தான் கேட்ட பேர். இந்த கேள்வி ஏன் வருது சார்? திருமணம் பூரா அப்படி இருக்கு, ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தோம் அண்ணா நகர் கோயம்பேடு கேஸ்ல ஒரு குழந்தைக்கான பாலியல் உணர்ச்சி பிரச்சனையில் இன்ஸ்பெக்டருக்கு உள்ள இருக்காங்க. இப்போ ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் ஜெயிலில் இருக்கிறாங்க. என்ன கணக்கு? அப்போ அவங்க கூட ஒரு ஏடிஎம்கே கார் உள்ள இருக்கிறார். ஸோ ஒரு ஏடிஎம்கே காருக்காக ஃபேவர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு டிஎம்கே தானே கெட்ட பேர் ஏற்படுத்தி இருக்காங்க. அப்போ நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது இங்கே மேட்ரே கிடையாது. அவங்களுடைய வேலை செய்யறாங்களா இல்லையாங்கிற மட்டும். அவங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டது, இன்னொரு பெண், அந்த சென்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா பெட்டரா இருந்திருக்கும். மணல் கடத்தல் நான் அனுமதிக்க மாட்டேன். தமிழ்நாட்டில் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர் 100,000 பேர் இருக்கிறாங்க. தப்ப நான் செய்ய மாட்டேன், நீ எக்கடும் கட்டுப்போம். 3 விதமான ஆஃபீஸர்ஸ். நான் தப்பு செய்ய மாட்டேன், உன்னை தப்பு செய்ய விட மாட்டேன். 1, நான் தப்பு செய்ய மாட்டேன், நீ செஞ்சுக்கோ. 2, நானும் செய்யலாம், நீ செய்யலாம், வா. 3. இந்த மூணாவது தான் பெரும்பான்மை. அது எல்லா கவர்மெண்ட்லுமே இருக்கு, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது இன்னொரு முக்கியமான ஆள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரேரா இருக்காங்க. நாங்கள் அட்லீஸ்ட் நீங்க 2வதா பாருங்க, நீங்க எதற்கும் துணை போகாதீங்க. அது என்னைக்கா இருந்தாலும் நல்லது. ஏன்னா அரசியல்வாதிகள் ஏதாவது செஞ்சு தப்பிச்சிருவாங்க, ஆனா அதிகாரிகள் கேரண்டியா மாட்டிக்கிடுவாங்க. அவங்களுடைய பென்ஷன் பணத்துல இது. அப்ப நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அவங்களுக்கு அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் என்ன மேட்ரு, எந்த கட்சின்னு எனக்கு மேட்ரு இல்லை. எனக்கு ஒரு பிரைமா ஃபர்ஸ்ட் தெரியுது, எனக்கு அதுல ஒரு மோட்டிவ் இருக்குது, நான் பிடிச்சி உள்ள வச்சேன், அவ்வளவுதான் மேட்ரு. அதுல தெளிவா இருக்கும். அந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போறதுக்கு 2 பேருமே அரசியல் கட்டாயமா இருக்கு, எந்த டவுட்டும் கிடையாது. அது திமுக காரங்களே யோசிக்கணும், தமிழக முதலமைச்சரை யோசிக்கணும். ஏன் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்தா போலீஸ் லா அண்ட் ஆர்டர் எல்லாம் இரும்பு காரம் கொண்டு இருப்பாங்கன்னு ஒரு இமேஜும், டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அப்படி இருக்காங்கிற இமேஜ் காமன் மேன்ட்ட கேட்டா சொல்லுவாங்க. இது நீ ரங்கராஜ் பாண்டே கேட்கணும் இல்லை, அது டிஎம்கே கவர்மெண்ட்னாலே தெரிஞ்சதானப்பான்னு சொல்லுவாங்க. அந்த இமேஜ் ஏன் வருதுங்கிறத திமுக யோசிக்கணும், தமிழக முதலமைச்சர் யோசிக்கணும். அது 2 பேருமே சேர்ந்தா காரணம், நோ டவுட். சார், EVKS இளங்கோவன் அவர்கள் இறந்தது ரொம்ப வருத்தமான விஷயம்தான். இப்போ இடைத்தேர்தல் வந்திருக்கு. அதிமுக ஏன் சார் தொடர்ந்து புறக்கணிக்குது? இதில் மட்டும் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி ஒரு டூ ஆர் டை எலெக்ஷன் மாதிரி ஃபைட் பண்ணால் ஜெயிச்சாங்கன்னா, ஜெயிக்கிறது கஷ்டம் தான், பட் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு வின் வச்சு 2026 கேம்பெயின் ஃபுல்லாக அவங்க முடிச்சிடலாம். அண்ட் தே வில் பி இன் அ பொசிஷன் அலையன்ஸ் பேசுறதுலையோ என்னவோ அவங்க சொல்கிறத எல்லாரும் கண்டிப்பாக கேட்டே ஆவாங்க. ஒரு ட்ரீம் எலெக்ஷனாக இருக்கும் EPS அவர்களுக்கு. அப்படி ஜெயிக்கலைனாலும் ஓரளவுக்கு மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்கினா அப்போவும் அவங்களுக்கு அது ஒரு நல்ல சேவாக இருக்கும் அலையன்ஸ் பேசுறதுல. ஏன் தொடர்ந்து அவங்க அதை புறக்கணிக்கிறாங்க? அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் நீங்க வழிகாட்டுதல் ரங்கராஜ் பாண்டே, பிரசாந்த் கிஷோர் பேல உட்கார வச்சா நமக்கு ஏதாவது வருமானம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய இடத்துலையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருமே 2 பிரதான கட்சிகளுமே ஏற்கனவே டைப் போட்டாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கான பின்னாடி ஆட்களுக்கு எந்த டீமோட பேசணும், என்ன பண்ணுங்கிறது அவங்க ஆல்ரெடி இதே செட். அவங்க பொலிட்டிக்கல் அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்றீங்க இல்லையா, நம்ம பிரசாந்த் கிஷோர் ஐபேக் மாதிரி சொல்லணும்னா அது மாதிரி அவரவர் ஒரு நிறுவனத்தை பிடிச்சிட்டாங்கிறதா நான் கேள்விப்படுறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்க, ஜெயிச்சா எப்படி இருக்கும், ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சா அப்படி இருக்கணும்.
ஆனா நீங்களே என்ன சொல்றீங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்ப ஜெயிக்க முடியாதுன்னு சரளாதேவிக்கு தெரிஞ்ச மேட்டர் வந்து எடப்பாடி பழனிசாமி தெரியாதா? அப்ப அவர் நினைப்பாரு யார் முதல்ல யாராவது ஒருத்தர் பலிகடா ஆக்கணும், ஒருத்தர் தூக்கி கேண்டேட் பண்ணணும். அவர் வந்து என் கையில காசு இல்லை, எப்படி அவர் கேரண்டியா தெரியும்? 1 கோடி ரூபாய் செலவழிச்சா கூட 1 கோடி ரூபாய் எள்ளுதான், அது வந்து திரும்பி வர பொருள் 10 பைசா கூட. திருப்பி 26 சீட்டு கேட்டாவது பிரோஜனம் கிடைக்கும்னு நினைச்சிருப்பார். ஸோ 26 அவருக்கே திரும்ப சீட் கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே 1 கோடி ரூபாய் போச்சு, இந்த 1 கோடி 26 போட்டாருன்னு அது வரும். இப்படி ரொம்ப ஒரு பிசினஸ் கால்குலேஷன் அங்க இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இல்ல பை எலெக்ஷன்ல ஜெயிச்ச வரலாறும் இருக்குல்ல சார். அந்த கட்ஸ் அவங்களுக்கு வேணும்ல. ஜெயிக்க முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவான விஷயம். ஏன்னா வந்து அரசு இயந்திரம் அந்த பக்கம் இருக்கும், பொதுமக்களே அந்த பக்கம் சாஞ்சிருப்பாங்க. நம்ம இதுக்கு நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம். பெண்ணாகரம் இடைத்தேர்தல் ஒன்று, சைதாப்பேட்டை இடைத்தேர்தல் ஒன்று. அங்கே வந்து இடைத்தேர்தலாம் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுருவாங்க, ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க. யார் ரூலிங் பார்ட்டி அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா ஒரு வருஷத்தில் தேர்தல் போய் எதுக்கு நம்ம பாய்ச்சிக்கணும், தண்ணி வராது, கரண்ட் வராது, எதுக்கு தேவையில்லை வளர்ந்து நினைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. இங்கே சைதாப்பேட்டை எலெக்ஷன் முக்கியமான விஷயம், பெண்ணாகரம் எலெக்ஷன் முக்கியமான 2010, 2012 ஒரு வருஷத்துல இதே மாதிரி சுச்சுவேஷன் தான். ஸோ நம்ம பொதுமக்களையும் சொல்ல முடியாது. அப்போ இவங்க நம்ம எதுக்கு தேவையில்லாமல் செலவழிக்கிறாங்க. பட் நான் ஒரு அரசியல் வாதியா இருந்து யோசிச்சேன் அப்படின்னா இப்படிதான் யோசிப்பேன். நான் யோசிச்சா நான் போயிட்டு போறேன், அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க எல்லாம் மறைமுகமா நாம் தமிழரை வளர்த்துறாங்க. திமுக, அதிமுக, பாஜக எல்லாரும் சேர்ந்து நாம் தமிழர் வளர்த்துறாங்க. அவர் நான் போட்டிடுவேன், பொங்கல் அன்னைக்கு நான் அறிவிக்கப்படுறேன், அதுல எந்த குழப்பம் இல்லை. அவருக்கு தெரியாதா தோப்பாருன்னு? அவருக்கு தெரியாதா டெபாசிட் போயிரும்னு? அவர் என்ன நினைக்கிறாரு? நான் நேத்தோட வளர்ந்துருக்கேன், இவ்வளவுதான், நான் ஜெயிக்கிறேன்னா தோக்கிறேன் இல்லை. எவ்ரி எலெக்ஷன் ஐ எம் க்ரோயிங் கான்பிடன்ட். அது புதுசா 4 இளைஞர்கள் அங்க வந்து நிக்கிறேன். இப்ப இவங்க இந்த பிரதான கட்சிகள் தங்களுடைய கடமையிலிருந்து பின்வாங்கனால தான் ஒரு நாம் தமிழருக்கான தேவை ஏற்படுது, ஒரு விஜய்க்கான தேவை ஏற்படுது. உங்களுக்கு புரிய மாட்டேது. விஜய்க்கு என்ன தேவை? இப்ப தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சி இருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி இருக்கு. இந்த 2 எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் வர துடிக்கிற 2 கட்சி இருக்குது. கூட்டணியில் 10 இத்தனை கட்சி இருக்கும்போது விஜய் கட்சி எதுக்கு? ரொம்ப சிம்பிளா யோசிங்க. எதுக்கு அவங்க இந்த மாதிரி பண்றாங்க தான்? நான் வரலன்னா இவங்கெல்லாம் அப்படிதான்பா, வேற யாரா வந்தா தான் மாற்றம் வரும், வேற யாரா வரும். ஏன் எதிர்பார்க்கிறாங்க? முதல்ல அதை யோசிக்கணும்ல. பாஜக வந்தா தோக்கும், குழப்பம் இல்ல. நாம் தமிழரும் கூட 10 லட்சம் ஓட்டு வாங்க, 10,000 ஓட்டு வாங்க. அப்ப நான் தான்ப்பா நம்பர் 2 போல தெரிஞ்சுக்கப்பா. நீ 15 கட்சி வந்தாலும் நாம ஏடிஎம்கே டிஎம்கே அடுத்து பெரிய கட்சி நான் தான்ப்பான்னு கொண்டு வாங்க. அதுக்கு மாட்டு ஆள் இல்லையா? அப்ப அராஜக தேர்தல் நடக்கும், இது தெரியாதா? தேர்தல் முறைகேடு நடக்கும், எனவே புதுசா கண்டுபிடிச்சு திடீர்னு முறைகேடு நடக்கும். இதுக்கு முறைகேடே நடக்காத மாதிரி, எல்லா தேர்தலும் 100% ஒழுங்கா நடந்த மாதிரி. எவரிபடி இஸ் இன்வால்வ், எவரி பார்ட்டி இஸ் இன்வால்வ், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருக்கிறது பெட்டர் நோக்கி நம்ம ட்ரை பண்றோம். அப்ப இவங்க எல்லாம் போனாங்கன்னு மக்கள் அதனால தான் மாற்று தேடுறாங்க. இவ்வளவுதான். ஏன் இவங்க என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு நான் 2024 போட்டிட்டேன், மக்கள் எனக்கு ஓட்டு போடவே இல்லை. நீ ஒரு தேர்தலில் போட்டிடுவா, ஒரு தேர்தல் உடனே எப்படி சஸ்டைனபிலிட்டி இப்படி வரும்? மக்கள் ஒரே தேர்தல் உங்களை முதலமைச்சர் வைக்கணுமா? எப்படி செய்வாங்க? ரஜினிகாந்த் இருந்தாலும் விஜயா இருந்தாலும் நம்ம விஜய் பத்தி பல முறை சொல்லியிருக்கோம். அவர் அடுத்த தேர்தலில் அவர் வந்து முதலமைச்சர் ஆக போறதும் இல்லை, எதிர்கட்சி தலைவர் ஆக போறதும் இல்லை. He has to wait. பப்ளிக் அவங்கள பார்ப்பாங்க. இன்னைக்கு வரணும்னு சொல்லி வேண்டும் சொல்றாங்க. நம்மளுடைய சர்வேல 23% காட்டுறாங்க. இந்த 23 ஓட்டா கன்வெர்ட் ஆகாது. 23 நம்பிக்கையா இருக்குது. 23 ஓட்டா கன்வெர்ட் ஆக சஸ்டைனபிலிட்டி பார்ப்பாங்க. அது 2026, அதுக்கப்புறம் 29, அதுக்கப்புறம் 31, அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் லோக்கல் பாடி அவர் என்ன பண்றாரு பார்த்து அந்த ஓட்டு கூடும். எளிமையான உதாரணம் சீமான். நான் ஏதோ சீமானுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்றதே இல்லை. அந்த கிராஃபை நான் சொல்ல வரேன். 2016 இருந்து அந்த கிராஃப் கீழே இறங்கவே இல்லை. 2016 இருந்து ஒரு போட்டியிடாத தேர்தலே இல்லை. ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது. எப்படி நீங்க இவ்வளவுதான்? அப்ப அவருக்கு இருக்க உங்களுக்கே இல்லை. நீங்க டிஎம்கே ஓட்டு போட மாட்டேன்னு ஒரு 100 பேர் இருக்க மாட்டானா ஈரோடு கிழக்கு தொகுதியில? அப்ப அவங்களுக்கான வாய்ப்பு இல்லாம பண்றீங்களா? எனக்கு டிஎம்கே வேண்டாம், அதுக்காக சீமானுக்கு போட முடியாது, அப்படி ஒரு 10 பேர் இருக்க மாட்டானா? அப்ப அந்த ஓட்டை நீங்க கிடா பண்ணிருக்கலாம்ல. இதர் ஏடிஎம்கே ஆர் பிஜேபி. சரி, ஏடிஎம்கே உடைய அது இந்த கொங்கு பெல்ட்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே உடைய ஓட்டும் பிஜேபி ஓட்டும் ஐடென்டிக்கல். 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே ஓட்டு தான். அப்ப ஏடிஎம்கே வேண்டாம் போட்டி இல்லைங்கிறவங்களுக்கு இப்ப டிஎம்கே ஓட்டு போடுற வாய்ப்பு வந்துருச்சு. நான் வேற பேட்டியில சொன்னேன், நீங்க போலிங் வந்து 75% குறைய பொருள் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஈரோடு கிழக்கு தேர்தலில் வாக்குப்பதிவு 75% நெருங்கி நிற்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏடிஎம்கே வாக்காளர்கள் ஓட்டு போட்டான்னு அர்த்தம். நீங்க புறக்கணிச்சு எடப்பாடி பழனிசாமி தான் வாக்காளர் இல்லை, பிஜேபி வாக்காளர் ஓட்டு போட்டான்னு அர்த்தம். யாருக்கு போட்டாங்க? கடைசியில் டிஎம்கேக்கு போட்டுமா நாம் தமிழருக்கு போட்டு. நீங்க பிஜேபி மட்டும் இங்க நின்றுச்சு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே வாக்காளர் சீமானுக்கு போக மாட்டான், ஏடிஎம்கே வாக்காளர் டிஎம்கேக்கு போக மாட்டான். அதுக்கு வாய்ப்பு தானே தருவா. இப்ப நீங்க யார் இருக்கான்னு பார்க்க போறீங்க. அப்ப வந்து இதுக்கு பெட்டர் பிஜேபின்னு போட்டுருவான். ஏடிஎம்கே வாக்காளர் வாக்கு பிஜேபி கிடைக்கும். அப்ப ஏற்கனவே ஐடென்டிக்கல் வாக்கா இருக்கு, அது ஏடிஎம்கே பிஜேபி 2 பலம் விழுந்திருக்கு. பிஜேபி செல்வாக்கு வாங்குச்சுன்னா நாளைக்கு நீங்க சொன்ன அதே தேர்தல் நேரத்தில் பேரமோ சீட்டு விஷயமோ மற்றும் பிஜேபி ஐடென்டி கிடைக்கும்ல. அப்ப பிஜேபி மாதிரி வளர துடிக்கிற கட்சியில போட்டியிடல. அப்புறம் ஏடிஎம்கே யார் வருவா? பிஜேபி ஏன் போட்டியிடலன்னு அவங்களுக்கு வந்து அந்த கட்ஸ் இல்ல, அவ்வளவுதான். எல்லாரும் சொல்ற மாதிரி அண்ணாமலை லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாஃப்ட் ஆயிட்டாரோ சார்? அண்ணாமலை தனியா முடிவெடுக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கங்க.
அது வந்து ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே கிடையாது. அண்ணாமலை தலைவர், அண்ணாமலை முகம். அதற்கு முன்னாடி ஒரு மூளை இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு இதயம் இருக்குது, ஒரு கைகால் இருக்கு, கணையம் இருக்கு, கல்லீரல் இருக்கு, 150 இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அண்ணாமலை மட்டுமே செய்வார்னா அது ஏடிஎம்கே இருக்கணும், டிஎம்கே இருக்கணும். ஸ்டாலின் நினைச்சா நடந்துரும், எடப்பாடி நினைச்சா நடந்துரும், சீமான் நினைச்சா நடந்துரும், டாக்டர் ராமதாஸ் நினைச்சா, ராமதாஸ்லேயே அப்பா நினைச்சா நடக்குமா, மகன் நினைச்சா நடக்குமா கேள்வி வந்துருச்சு. இத மாதிரி கட்சியில செல்வ பிறந்தகை தான் எல்லாம் முடிவு எடுத்துட்டாரு. இப்போ வந்து ஏடிஎம்கே காங்கிரஸ் போட்டியிடாம டிஎம்கே கொடுத்துட்டாங்க. செல்வ பிறந்த தனி முடிவு நினைக்கிறீங்களா என்ன? டெல்லி வரைக்கும் பேசாம கொடுக்க முடியுமா என்ன? உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ குறைய போகுது, காங்கிரஸ்க்கு ஒரு எம்எல்ஏ குறைய போகுது, அவங்க முடிஞ்சு. அப்ப உடனே எல்லா புகழும் அண்ணாமலைக்கு, எல்லா இகழ்ச்சியும் அண்ணாமலைக்கு கிடையாதுன்னு புரிஞ்சுக்குங்க. அண்ணாமலை ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி. பின்னாடி ஒரு பிரெயின் இருக்கு, ஹார்ட் இருக்கு, 150 இருக்கு அங்க இருக்கு. அவங்க மையக்குழுல கூடி பேசி முடிவு பண்ணி வேணா அவங்க தெளிவா அந்த அறிக்கையில் சொல்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றாங்க. அவங்க அண்ணாமலை முடிவுன்னு சொல்ல, பாஜக முடிவுன்னு சொல்ல. பாமக விரும்பல, தமாக விரும்பல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விரும்பல, எல்லாரும் சேர்ந்து வேண்டாம் முடிவு எல்லாம் பேசியிருக்காங்க. டிஸ்கஷன் நடந்திருக்கும், வேணும் வேண்டாம் நடந்திருக்கும். ஒருமை தக்கெல்லாம் மெஜாரிட்டி சரி வேண்டாம் முடிவு எடுப்பாங்க. அது அவங்களுக்கான இழப்பு. நான் பொலிட்டிக்கலா ஒரு செட்பேக். இந்த செட்பேக் நல்லா பார்க்கணும். இப்ப திமுக அரசுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு சொல்றாருல, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாருல, இது ஒரு நாள்ல ஏற்படுறது இல்ல. புரியுங்களா? இன்னைக்கு காலில இருந்து பொங்கல்ல இருந்து கெட்ட பேர் வந்துருச்சுப்பா, அப்படி கிடையாது. டே பை டே கிராஜுவலா குறைஞ்சிக்கிட்டே போகுது. வேற இன்சிடென்ட் வேற. மக்கள் யாரும் இந்த இன்சிடென்ட்னால உங்களுக்கு ஓட்டு போடலாம் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒரு காரணம் இருக்கு. புரியுங்களா? இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவியை மறந்துட்டாங்க. இப்போ பூரா பெரியாரை பிடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கும் பெரியாருக்கு இடையில ஆளுநர் பிடிச்சிட்டு இருக்காங்க. இது மாறிக்கிட்டே இருக்கும், காரணமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து அப்ப பிஜேபியோ நாம் தமிழரோ ஏடிஎம்கே நிக்க தான் அவங்களுக்கான வாக்கு கூடும். அவங்க ஸ்கிப் பண்ணா இந்த விஷயம் சஸ்டைன் ஆகி போயிட்டு இருக்கும். செய்தியாளர் சந்திச்சிருக்காரு திருமாவளவன். இவங்க நிற்காதது மிகப்பெரிய, அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இது வந்து 2026க்கு கூட்டணிக்கு இப்பயே அச்சாரமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு சார் திருமாவளவன். யாரோட கூட்டணிக்கு? அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி 2026க்கு இப்பயே அச்சாரம். இவருக்கு என்ன பிரச்சனை? அதை வந்து இவர் மட்டும் கூட்டணியிலே உட்கார்ந்துருப்பாரு, வெளியே வர மாட்டாரு, தோழமை சுட்டுவாரு, பட்டியலின சகோதரர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா பேசாம இருப்பாரு, அவங்க கட்சி கொடிக்கம்பத்தியே ஏற்ற முடியாம போனா பேசாம இருப்பாரு. அத மாதிரியே எல்லாரும் இருந்துச்சுதானே. அவருக்கு என்ன பிரச்சனை வருது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை எதேச்சாரமா செயல்படுது, எங்களுக்கு ஊர்வலம் நடத்துற அனுமதிக்கல, காவல்துறை எதேச்சார போறது, ஆனால் நாங்க திமுக தான் ஆதரிப்போம். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை உங்களுடைய போர்க்குணம். அதுல என்ன இருக்கு உங்களுக்கு? அப்ப நீங்க வந்து உங்களுக்கு கூட்டணியில் அசரே 2017 இருந்து என்ன நடந்தாலும் மாறல. 2017 இருந்து ஒரு தப்பான விஷயம் நடக்கலன்னு சொல்லுங்க. திருமாவளவன் மனசாட்சி படி சொல்லட்டும். தமிழ்நாட்டில் 2017 அவர் கூட்டணி முதல்ல ஆரம்பிச்சிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தப்பு நடக்குதுங்க. ஆகச்சிறந்த அரசுங்க, தமிழக வரலாறு காணாத காமராஜர் ஆட்சி சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சின்னு சொல்லட்டும். அப்ப அவங்க என்ன பொருட்கள் கொடுத்தாங்க? அப்ப அவங்க மட்டும் கூட்டணிக்காக பேசாம இருக்குவாங்க, அடுத்தவங்க கூட்டணி போட்டக்கூடாதா? அப்ப அடுத்த கூட்டணி வந்துருமோ, அது நம்மளை சேலஞ்ச் பண்ணிருமோங்கிற பயமா? அவங்க கூட்டணி வச்சா வெற்றி பெறுவாங்க 2027, அந்த பயம் அவருக்கு வந்துருச்சுன்னு நினைக்க முடியும். ஏடிஎம்கேயும் பிஜேபி வச்சா ஒரு எழுச்சி கிடைக்கும், ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் அதுக்கு நிறைய வேலைகள் பண்ணும். நான் ஏற்கனவே விஜயும் ஏடிஎம்கேயும் சேர்ந்தா கூட உடனே வெற்றின்னு சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு நல்ல ஃபைட்டு கொடுக்கும். ஏடிஎம்கே விஜய் அலைன்ஸ் சார் நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. தெர் இஸ் நோ கேரண்டி. ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்துருச்சு, சூப்பர் நல்லா இருக்கு, ஆனா ஜெயிச்சிருவாங்க கேரண்டி சொல்ல முடியாது. அதுக்குன்னு நிறைய, ஏன்னா அங்க என்ன வாக்கு சதவீதம் இருக்குன்னு பார்க்கணும். அந்த வாக்கு சதவீதத்தை சேலஞ்ச் பண்ற வாக்கு சதவீதம் இங்க வேணும். நீங்க ரெண்டும் சேர்ந்தா எதுல 7 பேர் இருக்காங்கிறத மறந்துடக்கூடாது. அப்ப அந்த 7 பேரை மேட்ச் பண்ணக்கூடிய அலைன்ஸ் இங்க வேணும். சார், இப்போ தமிழ்நாடு பிஜேபியில சீனியர்ஸ் வந்து அதிமுக கூட்டணி வேணும்னு விருப்பப்படுறாங்க. நிறைய பேட்டிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை சீனியர்ஸ் தலைமையில அதிமுக கூட்டணி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைக்கிறாங்க அப்படின்னாலும் இல்லைனாலும் நீங்க சொல்ற மாதிரியே ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும், ஏடிஎம்கே கூட்டணி இல்லாம அடுத்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்ற மாதிரி கூட இது அண்ணாமலை மாற்றப்படாமல் ஏடிஎம்கே கூட்டணியில ஜெல் ஆகுமா? அந்த கெமிஸ்ட்ரி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கும் அண்ணாமலைக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கு. நான் 108வது முறையா நான் ட்ரை பண்றேன் இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும். அண்ணாமலை அலையன்ஸ் வேண்டான்னு விரும்பினார், உண்மை. ஏன் விரும்பினாரு? ஏடிஎம்கே என்னை கழட்டி விட்டுரும், அதுக்கு மேல நான் கழட்டி விட்டுறேன், என் கட்சியோடைய மானத்தை காப்பாற்றுறேன், உங்களை கூட்டிலிருந்து கழட்டிட்டோங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. சசிகலாவுக்கும் டிடிவிக்கும் ஓபிஎஸ்ல நடந்துச்சு. அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். எந்த கட்சி அவங்க உயிரா இருந்தாங்களோ, எந்த கட்சி அவங்க வந்து அவ்வளவு துணை நின்றாங்களோ அவங்க நீக்கிறது எவ்வளவு பெரிய இன்சல்ட்டிங்கா இருக்கும். அதை மாதிரி நாங்க இனிமே நாங்க வந்து பிஜேபி கூட்டணி கிடையாதுங்க அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துருவோம். அப்ப என்னால வந்து பரவாயில்ல, நான் வந்து வெளியில போறேன்னு ஆகி போச்சு, வீரமா நான் போறேன் அப்படின்னு தான் அந்த அட்டெம்ப்ட். 2024லயே
அண்ணாமலையை வச்சுக்கிட்டே இவங்க எல்லாருமே அலைன்ஸ் பேசினாங்க. அது ஏடிஎம்கே தான் துணியில, திரு எடப்பாடி பழனிசாமி தான் விரும்பல. அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒண்ணு, நாளைக்கு அலைன்ஸ் சேர்ந்தாங்கன்னா அண்ணாமலை தடையா இருக்க மாட்டார். அதுதான் அவர் சொல்றார். இன்னைக்கு சரளாதேவி கேட்ட மாதிரி இந்த லை லோ அப்படி இருக்கு பாத்தீங்களா, அந்த அடக்கி வாசிக்கிறாருன்னு, அது வந்து இருக்காதான். அது இருக்கா அப்படின்னா நான் ஒரு தடை கிடையாதுப்பா, நீங்க வந்து சும்மானது எம்எல்ஏ பழிய போட்டுருக்காங்க, நீங்க தான் டெல்லியில இருந்து டைரக்டா போன் கால் பேசுறீங்களா, பேசிக்கங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறது. அது அவங்களுக்கு தெரியும். எப்படி ஏடிஎம்கே பிஜேபியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து ஏடிஎம்கே கூட்டணி விரும்புறாங்களோ, அதே மாதிரி ஏடிஎம்கே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் பிஜேபி அலைன்ஸ் விரும்புறாங்க. அதை மறந்துடக்கூடாது. அங்க அவர் மட்டும் தான் விரும்பல, இங்க இவர் விரும்பல, ஆனா அடக்கி வாசிக்க ரெடி ஆயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க தான் சேரணும். சேர்ந்து இன்னைக்கே போனாங்க. நல்லா 2017 சொல்லிட்டு இருக்கேன். 2016 மக்கள் நல கூட்டணி தோல்வி அடைஞ்ச உடனே அந்த கூட்டணியில் இருந்த எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமே நம்ம வண்டி ஓடாது. படக்குன்னு கடான்னு போயிட்டு தேமுதிக மத்தெல்லாம் திமுக கூட்டணி சேர்ந்துட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க. 2017 இருந்து ஜெல்லானனால தான் 19 அந்த வெற்றி பெற முடிஞ்சது. முதல் நாள் காலில் சேர்ந்தாங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிருக்காது. அப்ப உங்களுக்கு 2026 அலைன்ஸ் வேணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலத்தை சேர்ந்துருங்க. அந்த ஒரு பழகற்பி அவர்கள் வந்து கொச்சையாவுன்னு சொல்வார், சோரம் போறதுன்னு ஆகி போயிடுச்சுன்னு அதை வந்து இளமையிலே போயிட வேண்டியதானே, எதுக்கு நீ காலம் போன காலத்துல பார். அது மாதிரி உங்களுக்கு வந்து கூட்டணி சேருன்னு முடிவு பண்ணியாச்சு, அப்ப முதலே சேர்ந்துருங்க. இல்ல கூட்டணி வேணா கடைசி கூட்டணி வேணா எடுத்துங்க, ஆளுக்கு என்னென்ன இருக்குங்கிற பாத்துறோம். கடைசி நேரத்தில் கூட்டணி சேர்றது மூலமா தலைமைக்கு உள்ள தகராறு, நிர்வாகிக்குள்ள தகராறு, தொண்டர்களுக்குள்ள ஒற்றுமையின்மை, யாருக்கும் லாபம் இல்லாம போயிடும். அப்புறம் திரும்பி எழுப்பீங்க, உன்னால நான் தோத்தேன், என்னால நான் தோத்தேன் நினைப்பீங்க. அந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா கீழ் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து திருமாவளவன்ல இருந்து ஸ்டாலின்ல இருந்து கீழே வரைக்கும் மாவட்டம் எல்லா மாவட்டங்களையும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நேருட்டு எப்படி டீல் பண்ணும், கீதா ஜீவன் எப்படி டீல் பண்ணும், வேலுட்டு எப்படி டீல் பண்ணும், எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். ஆளாளுக்கு அங்கங்க என்னென்ன கொடுக்கல் வாங்க எல்லாம் போட்டு போயிருக்கு, ஜெல் ஆயிருச்சு. அது மாதிரி நீங்க பண்ணிக்கங்க. அது பண்ணலன்னா தெர் இஸ் நோ மீனிங் இல்ல. அதுதான் சொல்ல அவங்களுக்கு, அவங்க வேண்டாம்னா யார் தடுக்க போறாங்க அவங்களை. பட் வந்து அண்ணாமலை தடை அப்படிங்கிறது கிடையாது. மையக்குழு சேர்ந்து டெல்லி முடிவு பண்ணி அவங்க சேர்ந்தாங்கன்னா காலாளத்தை சேர்ந்துடலாம். அவங்க மாட்டேன்றாங்க. ரொம்ப முன்னாடி வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஒரு ட்ரை பண்ணாங்க ஜெயலலிதா இருந்தபோது, மோடி முதல் முறையில். அப்போ வந்து ரொம்ப முக்கியமான தலைவர் சொன்னார், நான் என்ன சொல்றது, பொண்ணு கல்யாணம் தயாரா இல்லையே அப்படின்னாரு. சுயம்பரம்னா பொண்ணு தயாரா இருக்கணும்ல, பொண்ணு தயாரா இல்லைன்னா அப்புறம் நீங்க வந்து நான் மாப்பிள்ளை ரெடினா நீங்க ஏடிஎம்கே தயாரா இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணுங்களேன் நான் பேசுற அர்த்தமே கிடையாது. எஸ் சார், இவர் சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்போ அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ, காவல்துறையிலே ஒருத்தவங்க அரெஸ்ட் ஆகியிருக்காங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த சீமான் பெரியார் இஷ்யூ ஏன் சார் இவ்வளோ ஹைலைட் ஆகுது? அவர் எப்பவும் லைம் லைட்லேயே இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷனே அதுதான் பேசுகிறாரா, இல்லாட்டி விஜய் வந்து பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுட்டாரு அப்படிங்கிறதுனாலே அவர் அப்போஸ் பண்ணி பேசுகிறாரா? சீமான் வந்து டே ஒன்லேருந்து பெரியார் எடுத்து பேசுகிறார். நீங்கள் புரிஞ்சுக்கணும், பெரியாரை ஒரு வழிகாட்டியாக ஏற்பதில் எங்களுக்கு தயக்கம் இல்லை அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் எங்களுடைய தலைவர் அவர் இல்லை, எங்களுடைய தந்தை அவர் இல்லை. நிறைய பேர் இருந்திருக்காங்க, எல்லாத்துலயுமே நாலு நீங்க கான்ட்ரவர்சி பார்க்கலாம். நீங்க புரியுங்களா? நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நம்ம ஒரு 20-25 பார்க்க போறோம். திருக்குறளை இந்த தமிழர் அரசியல்வாதிகள் விமர்சனம் செய்வார்கள். நான் இன்னைக்கு சொல்ல எழுதி வச்சுங்க, வித்தின் 20-25 இயர்ஸுக்குள்ள பெரியார் செய்ததை இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளைக்கு வரப்போற அரசியல்வாதிகள் செய்வார்கள். ஏன்னா அதுலயுமே இன்றைய காலத்துக்கு ஒவ்வாத 4 விஷயம் இருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப திருக்குறளா மொத்தமா 1330 நீங்க எடுத்துக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அப்படிதான். அப்படி பெரியார் வந்து எனக்கு எது வேணுமோ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே, எங்களுக்கு வழிகாட்டியில் ஒருத்தர் நாங்கள் 1500 வச்சிருக்கோம், அதுல ஒருத்தர் நாங்கள் வச்சுக்கிறோம்னு கணக்கு பண்ணிக்கலாம். ஆனா எங்களுடைய தந்தைன்னு எனக்கு உடன்பாடு இல்லை, என்னுடைய தலைவர்னு அவர் கிடையாதுன்ற இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சு. அவர் டே ஒன்ல இருக்கு. முன்னாடி அவர் பழைய கதையெல்லாம் வேண்டியில்லை. திகால இருந்தாரு, கம்யூனிஸ்ட்கள் இருந்தாரு, காங்கிரஸுக்காக போனாரு, திமுக, அதெல்லாம் வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சு அவர் மறுக்கவே இல்லையே. இன்னைக்கு நான் என்னவா இருக்கேங்கிறப்ப என்னோட நான் வளர்ச்சி, நான் இன்னைக்கு படிக்காம இருந்தேன், ஓமனாடி சுத்தினேன், இன்னைக்கு படிச்சேன்னு உன்னை எதிர்த்து நிக்கிறேன், இவ்வளவுதான். ஆனா இந்த விஷயம் ஏன் ஹைலைட் ஆகுது? அவர் பெரியாரை பத்தி பேசுறது புதுசு இல்ல. இப்ப திடீர்னு நீங்க திருமாவளவன் வந்து பெரியாரை பத்தி பேசுனா தான் நீங்க இந்த கேள்வி கேட்கணும். என்ன சார் அவர் திமுக கூட வெளியே வர்றதுக்காக ஏதாவது ஆச்சாரம் போடுறாரா அப்படின்னு கேட்கணும். புரியுங்களா? அவங்க கூட இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்களை பத்தி அவ்வளவு பேசி இருக்கிறார் பெரியார் விமர்சனமா. அவங்க பேசாம உட்கார்ந்துருக்காங்க, ஆதரவு குரல் கொடுக்குறாங்க. அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னு நீங்க கேட்கணும், என்ன சார் கூட்டணி பிரச்சனை? சீமான் கேட்க பேசல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பிஜேபி பேசல, எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே, ஏற்கனவே பேசிட்டு இருந்தவங்க தானே. அப்ப இந்த விஷயம் ஏன் ஹைலைட் ஆகுதுன்னா சீமான் பேசுறதுனால இல்ல, நீங்க வேற எதுவும் பேசக்கூடாதுங்கிறக்கா. இந்த நெரேட்டிவ்ங்கிறது என்னன்னா, நீங்க என்ன ஆடணும் நான் தீர்மானிக்கிறது. உங்களுக்கு புரியுங்களா? நீ பார்த்துக்கிட்டே இரு, இன்னைக்கு வந்து சரளாதேவி ஒயிட் சுடிதார் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஈவுக்காக நீங்க வேற ட்ரெஸ் ட்ரை பண்ணுவீங்க. நீங்க இப்படி சொல்லி அதை நிறுத்துறது, அதே சொல்லி என்ன இவன் என்ன சொல்லு நம்ம என்ன செய்யறது அப்படி. புரியுங்களா உங்களுக்கு? அந்த நெரேட்டிவ், அந்த பசங்களா ஒரு படத்துல வருவாரு, இப்ப பாரு அவனுக்கு கோவம் வரும் பாரு, அவன் பல்ல கடிப்பான் பாரு, அவன் வீரன்டா வாங்க மாட்டான்டா, நீ வாங்குவான்னு நினைக்கிறேன், இப்படி சொல்லி சொல்லி அவனுக்கு வந்து உசுப்பேத்து. இவ்வளவுதான் நடக்கும். அந்த படத்தோடைய கதை தான் இங்க நடக்கும். திருமாவளவன் சீமான் பார்த்துட்டு பெரியார்னா விட மாட்டார, பாத்துறோம்டா நீயா பெரியார் யார் இப்படி பேச வேண்டிய மேட்டர் இங்க 100 இருக்கு.
யூஜிசியில ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க வரைவு மசோதா, அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க எதிர்த்துட்டீங்க, என்ன பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க. பேராசிரியர் பாலகுருசாமி சொல்லியிருக்காரு, ஜெயிலுக்கு போனவங்க துணைவேந்தரா இருந்திருக்காங்க, துணைவேந்தரா இருந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க, ஜெயிலுக்கு போனவங்க துணைவேந்தரா இருந்திருக்காங்க, முறைகேடு பண்ணிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, எல்லா பிரச்சனை கையில பச்சை குத்துறவங்க இருந்திருக்காங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க, பிரச்சார நிர்வாகிகள் இருந்திருக்காங்க, இவங்க எல்லாம் துணைவேந்தரா இருக்கலாம். யூஜிசில இருந்து போகக்கூடாது. இது டிஸ்கஸ் பண்ணணுமா இல்லையா? நீங்க துணைவேந்தர் நியமனத்துக்கான யூஜிசி உடைய வரைவு மசோதா வந்து சரியா தப்பா, இது பேசினா தானே வரும். எதையுமே பேசணும், இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, இதான் பிரச்சனை. இப்போ மீடியாலாம் எப்படி இப்போ அந்த நரேட்டிவ்க்கு தே ஃபெல் ஃபார் த ட்ராப்போ அந்த மாதிரி சீமானும் அவங்க நரேட்டிவ்க்கு விழுந்துட்டார். சீமானை பொறுத்தளவுக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ அது பதில் சொல்லுவார். அவர் போற இடம் முறை பெரியார பேசுவது இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் வந்து விஜய் பத்தி பேசுறாரு, நீங்க விஜய் பத்தி பேசல, நீங்க கேட்குறீங்க, அவர் பேசுறாரு. முதல் முறையா ஒரே ஒரு தடவை விஜயோடைய மாநாட்டுக்கு 2வது நாள் அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட இருந்துச்சு. அன்னைக்கு அவர் தெளிவுபடுத்தாரு, ஏன் விஜய் என் தம்பி நாங்க சேர்ந்து போறோம் சொல்லிட்டு இருந்தாரு, விஜய் வந்து பெரியார சொல்லிட்டாருங்கும் போது விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருந்துச்சு. யாரு கேள்வி கேட்காம அவரே பேசினார். உங்களுக்கு புரியுங்களா? அதற்கு பிறகு நடக்கிறதா நீங்க கேள்வி கேட்குறீங்க. இப்ப நான் ஏன் வந்து பெரியார பத்தி பேசிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்டீங்க நான் பேசிட்டு இருக்கேன். நான் ஏன் சீமானை பத்தி பேசுறேன், நீங்க கேட்டீங்க நான் பேசுறேன். நான் சும்மா போகும்போது பேசுறேன். உங்களுக்கு அப்ப கேள்வி வைக்கும்போது பதில் வரும்ல. அப்ப அவரையும் பேசுறாரு, அவரையும் பேசாம எப்படி இருப்பாரு? பெரியாரை பத்தி நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. எனக்கு தெரியுமா, நான் படிச்சிருக்கேன், ஆதாரம் நீ பூட்டி வச்சிருக்கீப்பான்னு கேட்கிறேன். எல்லா புத்தகத்தையும் நீங்க ஒரு பொது உடைமை ஆக்குனீங்களே, பெரியார் தானே உலகத்தின் தலைவர், ஞானத்தின் தந்தை, அவர் தான். புத்தகத்தையே நீங்க பொது உடைமை ஆக்க மாட்டீங்க. நீங்க வெளியில விட்டீங்கன்னா தெரிஞ்சிடும்ல, ஏன் விட மாட்டீங்க? இதாவது கேள்வி எழுப்புறாரு, கேள்வி வைக்க போய் தானே எழுப்புறாரு. சார், தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு 8 மாசம் ஆகுது சார். மாற்று கட்சியில இருந்து எந்த ஒரு பர்சனும் இன்னும் அந்த கட்சியில வந்து சேர முடியல. புஷி ஆனந்த் பிரஸ் ரிலீஸ்ல சொல்றாரு வேற கட்சியில இருந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு. எந்த கட்சியில இருந்து இவங்க சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை விஜய்க்கு நல்ல ஆலோசகர் இந்த விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது பன்ருட்டி ராமச்சந்திரன், மாஃபா பாண்டியராஜன் இவங்க மாதிரி முக்கியமான ஆட்கள்லாம் அவங்களுக்கு ஆலோசகராக இருந்தனால அவர் அரசியல் கட்டமைச்சது. இவரால் அந்த விஷயத்தை செய்ய முடியலையா, இல்லை இவருக்கு நல்ல ஆலோசகர் கூட இல்லையா? அவங்களுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து ஆலோசகராக ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறாரு. ஆனந்த் வந்து அவருடைய அனுபவத்தில் இருக்கிறாரு, அவர் தான் இத்தனை நாளாக கட்டமைச்சவர். திரு விஜயுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னன்னு பார்க்குறோம். எல்லாருக்கும் ஒரு மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா. சீமான் அண்ணாமலைன்னா அக்ரெசிவான பேட்டி கொடுப்பாங்க, விஜயகாந்த்னா அன்பா இருப்பாரு, ஸ்ட்ரைட்டா இருப்பாரு, எம்ஜிஆர்னா வள்ளல், அப்புறம் ஜெயலலிதானா படிச்சவங்க, கலைஞர்னா ராஜேந்திரன், இப்படி ஒன்று இருக்குல்ல. அதுல வந்து திரு விஜய் வந்து பொறுமை அப்படின்னு வச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து நம்ம வந்து எல்லார மாதிரி நம்ம பண்ண வேண்டியல, நம்மளை இப்படிதான் வந்து அந்த கிட்னி திருடருக்கு கூப்பிடுற மாதிரி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நீ தான் ஆம்பளை ஆச்சு ட்ரை பண்ணி பாருட்டு உசுப்பேத்து வாங்கி நம்ம பேசாம இருக்கணும், இல்லாட்டி கிட்னி போயிடும் அப்படிங்கிற தெளிவா இருக்கிறார். அந்த நிதானம் தான் அவருடைய யூஎஸ்பியா நினைக்கிறேன். இப்போ வந்து பரந்தூர்ல வந்து ஒரு போராட்டத்துக்கு நான் போறேன்றார். 25ஆம் தேதி ரொம்ப முக்கியமான மூவ். அவர் எப்படி அந்த மூவை தேர்ந்தெடுக்கிறாருங்கிற நான் பார்க்குறேன். எது சஸ்டைனபிளா நிற்கிதோ, எது இந்த அரசு அனுமதி கொடுக்காதோ, எதுக்கு நம்ம துணை நிற்கணுமோ அது போறார். பிளஸ் அதுல ஒரே கல்ல 2 மாங்க. அவர் எப்பயுமே செய்வார்ல, தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து. ஏர்போர்ட் சமாச்சாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட், நிலம் கொடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப 2 பக்கம் போயிடுச்சு அப்படின்னு. அப்ப வந்து நிதானமா போறாரு. அங்க போறது மூலமா அந்த ஏரியா பகுதி மக்களுடைய அன்பை பெற்றுவார். யாருமே வரல. நல்லா கேட்சுங்க. நெடுவாசலுக்கு எத்தனை பேர் போய் நின்னாங்க? மீத்தனுக்கு எத்தனை பேர் போய் நின்னாங்க? பரந்தூருக்கு எந்த தலைவர் போய் நிக்காரு நீங்க சொல்லணும்? யாருமே போகல. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப முன்னாடி போனார், சீமான் ரொம்ப முன்னாடி போனாரு. அப்புறம் போகக்கூடாதுன்னு பேசாம ஆயிட்டாங்க. இன்னைக்கு டங்ஷனுக்கு எல்லாரும் போய் நிக்கிறாங்களே, எல்லா கட்சியிலும் போயிட்டாங்களே, இங்கே பரந்தூருக்கு ஏன் போக மாட்டாங்க? அந்த மக்கள் மனசுல வருமா வராதா? கண்டிப்பா. நீங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு நிலம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து திரும்பி ஒரு பேமெண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அங்க உள்ள மக்கள் போறாங்க மதுரையில. அந்த மக்களுக்கு ஆதரவா 100 பேர் நிக்கிறாங்க, டங்ஷனுக்கு ஆதரவா 100 பேர் நிக்கிறாங்க. இங்க வந்து பரந்தூர் மக்களுக்காக எந்த தலைவர் நிக்கிறாங்க? எப்படியும் போலீஸ் அனுமதி கொடுக்காது தெரியும். போய் நில்லுங்களேன், முற்றுகை போராட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட இலையில கைது ஆயிட்டு திரும்பி ஒரு பேட்டி கொடுத்துருவாங்களேன். ஏன் செய்ய மாட்டீங்க? அந்த முயற்சி ஏன் நடக்கல? அண்ணாமலையம் போல, இபிஎஸ் போல, சீமானியம் போல, ராமதாசியம் போல, அன்புமணியம் போல, டிடிவிஎம் போல, எல்லா பிரமுகர்களும் ஏன் போல? திமுக கூட்டணி விட்டுருங்க. சரியா சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கனால நீங்க பாருங்க, பிஜேபி நினைச்சா இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராகவும் ஸ்டேட் கவர்மெண்ட் எதிராக மாத்தலாம். அரசியல்வாதி நம்ம சொல்லி தரணுமா என்ன? நாங்க ஏர்போர்ட் கட்டுறோம் தான் சொன்னோம். எங்க கட்டுறோம் நாங்க சொல்லலாம். எய்ம்ஸ் கட்டுறேன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லிச்சு. மதுரையில இந்த இடம் தமிழ்நாடு அரசு தான் கொடுத்துச்சு. புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்பயே வந்து எனக்கு நல்ல நினைவு இருக்கு. சேலமா அன்புமணி ராமதாஸ் எல்லாம் அமைச்சரா இருந்தாரு. அதனால சேலத்துக்கு கொண்டு போயிருவோம், திருச்சி கொண்டு போயிருவோம், மதுரை கொண்டு நிறைய டிஸ்கஷன் நடந்துச்சு. அவங்க என்ன, எனக்கு அட்டஸ்டேஜ் விளையாட வரும் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அது வந்து இங்கதான் வந்து அவங்க கேட்க போறதே இல்லை. நீங்க திருவள்ளூர் பக்கத்தில் வச்சுங்க, ஸ்ரீபெரும்பூர் பக்கத்தில் வச்சுங்க, உரகடம் பக்கத்தில், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம். எனக்கு வந்து இவ்வளவு சமதளமா இருக்கா, இவ்வளவு இடம் இருக்கான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டது இடம். அது எந்த இடம் தீர்மானிச்சது? ஸ்டேட் கவர்மெண்ட்.
ஸோ அவங்க அதை மாற்றலாம். பட் நான் இவ்வளோ பெருமக்களும் போகாம விஜய் அதை எப்படி ராஜேந்திரமா கையாளுறான்னு பாரு. சார் இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார். இவங்க வந்து யாரையுமே சேர்க்காதனால பொலிட்டிக்கலாக மன்றத்தில் இருக்க ரசிகர்களை வச்சு இவர் அரசியல் பண்ண முடியுமா 2026 அது பாசிபிள்? அடுத்ததுக்கு தான் வர்றேன். இப்போ வந்து அரசியல் தலைவர்கள் ஏற்கனவே இருக்கிறவங்க அவங்கள்ட்ட பேசாம இருப்பாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு தெரியலன்னு வச்சுக்க, அதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் டைம்னு பாக்குறேன். அன்னைக்கே சினிமா மாநாடு அன்னைக்கே கட்சி லான்ச் பண்ண அன்னைக்கே கட்சியில பேர் தெரிஞ்ச சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் இருந்தாங்க. யாருமே மேடையில் ஏற்றப்படலை. ரொம்ப தெளிவா இருந்தார், இது என்னுடைய மேடை, இது என்னுடைய கட்சி. நாளைக்கு ஒரு நடிகர் மேல இருந்தாருன்னு அவர் இருக்கிறாரு ஒரு பாக்ஸ் கட்டி போடுவாங்க. அப்ப அது விஜய்ட்டு வந்து இன்னொருத்தர் டைவர்ட் ஆகும். அதுல தெளிவா இருக்காரு. போக்கஸ் யாரு, கல்ட் யாரு, பாஸ் யாரு, நான் தான் ஜெயலலிதா, நான் தான் எம்ஜிஆர், நான் தான் கருணாநிதி. அதுல ஒரு தெளிவா இருக்காரு. வெரி குட் திங். அப்படி அதை நான் தப்பா பார்க்கல. நாளைக்கு வந்து தொண்டர்கள் மட்டும் போதுமா அரசு கட்டாயம் பார்த்தாது, அது அவருக்கு தெரியாம இருக்காது. கட்டாயம் அது நெருங்கி பார்த்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இன்னைக்கு ஒன்று வந்து அவர் ஒன்று பேசி அவருக்கு இவங்களுக்கு ஒத்து வராமல் போய் லெட் அஸ் வெயிட். ஏன்னா இன்னும் அவரே கட்சி இப்படிலாம் முழுமையாக இறங்கல. நேற்று முந்தானே தான் அந்த மாவட்ட தலைவர்கள்ல ஒரு தெளிவுக்கே வந்திருக்கிறாங்க. இன்னும் அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த மாதிரி எனக்கு தெரியல. நம்ம அந்த ஆடியோ லீக்கானெல்லாம் பார்த்தோம். அதில் பெரிய பிரச்சனை 100, 200, 150, 1000 அதில் வந்து ஒரு அமைக்கப்பெல்லாம் சொல்யூஷனுக்கு வந்திருக்குதா நான் அறிகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலைகள் இருக்காங்க. அவர் வந்து தொண்டர்கள் ரசிகர்கள் என்னை நம்பி வந்தவங்க முன்னாடி நிற்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவங்க தான் கலப்பணி. இன்னைக்கு எல்லா கட்சியும் விஜய் பார்த்து கவலைப்படுற மேட்டர் என்ன, இந்த 40 வயசுக்கு இளைஞர்கள் அங்கே தான் இருக்கான். இன்னைக்கு தேதிக்கு நம்பர் 1 அங்கதான் இருக்கான், நம்பர் 2 சீமான் இருக்கான், நம்பர் 3 பிஜேபி இருக்கான். மிச்சம் தான் எல்லா கட்சியிலும் சேர்ந்துருக்கு. இந்த 3 கட்சிகள் தான் ஃபுல் இளைஞர்கள் 40 கிட்டத்தட்ட 2.5 கோடி ஓட்டு, 2.5 கோடி ஓட்டு இந்த 3 கட்சியில மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் தான் இங்க போன நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 35 லட்சம் ஓட்டு அங்கே இருக்கு, 70 லட்சம் ஓட்டு இங்க இருக்கு. இங்க 1 கோடி ஓட்டு நாம் தமிழ் இருக்கு. உங்களுக்கு பிஜேபி அலையன்ஸுக்கு 1 கோடி ஓட்டு வந்துருச்சு. 35 லட்சம் ஓட்டு அவர் வாங்குறாங்க, 70 லட்சம் ஓட்டு இங்க வாங்குறாங்க. இப்ப இவர் என்ன வாங்குவாரு ஒரு கேள்வி. அப்ப யூத் பூரா அங்க நிக்கிறாங்க. அப்ப இதுதான் உங்களுக்கு. அப்ப ஆனா அவர் தெரியும் கட்டாயம் நீங்க சொன்ன மாதிரி வந்து பெருமக்கள் வேணும்னு நிதானமா பாருங்க, அவசரம் கிடையாது. அவரே மார்ச்சுக்கு பிறகுதான் ஆக்டிவ் அரசியல் இறங்க போறாரு. அது வரைக்கும் ஒரு ஷூட்டிங் ஓடிட்டு இருக்கு, அந்த படம் முடியிருக்கானது. அதுக்கு பிறகு என்ன டப்பிங் பீப்போஸ் போட்டு நீங்க வந்து கமல்ஹாசன் மாதிரி இந்த பக்கம் படம் பண்ணிட்டு திரும்பி பிக் பாஸ் போனா சரி. அவர் சொல்றாரு என்னோட கடைசி படம்னு டைரக்டர் வச்சு அறிவிக்க வச்சார். புரியுங்களா? அப்ப அதுல ஒரு கிளாரிட்டி, நான் சினிமா விட்டுட்டேன் இங்க வர போறேன். சினிமா பாதிக்கு போய் கமல்ஹாசன் கேட்டார் எனக்கு பொழப்புக்கு என்ன வழி, திஸ் இஸ் மை லைஃப், ஐ எம் கோயிங் டு ட்ரை. ஒரு லைஃப் ஆர் டெத்தாங்கிற ட்ரை தான் அவர் எடுக்கிறார். அப்போ வந்து அவர் நிதானமாக பண்ண நினைக்கிறாரு. இன்னும் 1.5 வருஷம் கேப் இருக்கு. எந்த அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு? இன்னமும் திமுக அலைன்ஸ் உடையாது நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா உடைய ஆசையை பாருங்க, உடையலாம். அதான் பதில். புரியுங்களா? அப்ப வந்து எதுனாலும் நடக்கலாம். அதான் எந்த பக்கம் யார் போவாங்கன்னு தெரியல. நான் பல முறை சொல்ல 2025 டிசம்பர் வரைக்கும் எல்லாரும் பொறுத்திருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு நாள் வந்து ஒரு நாள் மெல்ட் ஆகும், ஒரு நாள் வந்து அவங்களுக்கு பார்க்கும்போது. அப்ப அவங்க எல்லாம் வந்து டிசம்பர் 25 வரைக்கும் காத்திருக்கும் போது நீங்க ஏன் ஜனவரிலேயே அவரை தொந்தரவு பண்றீங்க? அவரும் வந்து 1 வருஷம் காத்திருப்பார், அரசியல் பண்ணுவார். அதற்கப்புறம் தான் அவருடைய விஷயங்கள் கட்டாயமா நீங்க நினைக்கிற மாதிரி பிற கட்சி பிரபலங்கள், பிற டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாருமே வருவாங்க. அது நடக்கத்தான் போகுது. சார், இப்போ பொங்கல் தொகுப்புல இந்த வருஷம் பணம் எதுவும் கொடுக்கல, வெறும் சர்க்கரை அரிசி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் அது இந்த வெள்ளம்லாம் கொடுத்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் ஆகிடுச்சு. தமிழக நிதிச்சுமை இப்போ ஏன்னா வர எலெக்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா பணம் கொடுத்துருப்பாங்க. பணம் கொடுக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாடு அரசுடைய நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கா? இது செய்திகளை முந்தித்துரு சாணக்கியா 2026 பொங்கலுக்கு 1000 ரூபாய் அடிஷனலா உண்டு. இப்பயே வச்சுக்கோங்க. 2026 ஜனவரியில் பொங்கல் வரும்ல, அப்போ வந்து கடந்த முறை நம்ம கொடுக்க முடியாமல் இருந்தது. மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருங்க. சந்தோஷமா இருக்கு. எப்படி 14ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு அந்த ரெகுலர் 1000 ரூபாய் பேமெண்ட் வந்துடும், அப்புறம் பொங்கலுக்கு 1000 ரூபாய் பேமெண்ட் வந்துடும், மேலே எலெக்ஷன் வந்துடும். ஹாப்பியா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஸோ தமிழக அரசோட நிதிச்சுமை வந்து கண்கூடு. இவங்க கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலைஞ்சிட்டு இருக்காங்க. மாதந்தோறும் 1500 கோடி ரூபாய் இது மாதிரி கொடுத்துட்டு என்ன காசு இல்லைன்றாங்க. பள்ளிக்கல்வித்துறை வந்து 2500 கோடி ரூபாய் எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலங்கன்றாங்க. நம்ம 2 மாசத்துல கொடுத்துடலாங்க. நீங்க எங்க காத்துட்டு இருக்கீங்க? ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுடைய விளையாட்டு ஆசிரியருடைய எண்ணிக்கை குறைக்கப்படுது. 2 பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியர், 3 பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியர் குறைக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல 4 ஆசிரியர் 2 ஆசிரியர் போதுன்றாங்க. விளையாட்டுத்துறைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் வந்தப்பறம் நாங்க அவ்வளவு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பள்ளிக்கூடத்துல அங்கதானே விளையாட்டு ஆரம்பிக்கும். ஒரு 40 வயசுல ஒருத்தர் விளையாட்டு ஆரம்பிக்க முடியாதுல்ல. அங்கேயே பேஸே காலி, கையில 10 பைசா இல்ல. நிதியமைச்சர் ரொம்ப தெளிவா நிதி நெருக்கடிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. எதுக்கு? உங்களுக்கு 15000 கோடி ரூபாய் கையில இருக்கு. மாசம் 1000 ரூபாய் வந்து 12 மாசம் நீங்க 15000 கோடி. நீங்க யாருக்காக காத்திருக்கீங்க? நான் 100 முறை சொன்ன மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு எய்ம்ஸ் கட்டலாம். அடுத்த எலெக்ஷனுக்குள்ள தமிழ்நாட்டில் 4 எய்ம்ஸ் சொந்த காசுல கட்டலாம். நீங்க எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு அக்ரிமெண்ட், அப்புறம் அவங்க ஜைக்காவோட அக்ரிமெண்ட், அப்புறம் பேமெண்ட்
மெட்ரோ நீங்க என்ன சொன்னீங்க? மெட்ரோல சென்ட்ரல் கவர்மெண்ட் தரலங்கிற புகாரை அவங்க சொன்னாங்க. அது திசை திருப்பு புகார். நாங்க பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. வெளியில பேசுவாங்களா? சரி பண்ணிக்கங்கன்னு விட்டாங்க. அப்புறம் காசு இல்லைன்னு சொல்ல, மெட்ரோ காசு கொடு. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சென்ட்ரல் ஸ்டேட், செகண்ட் ப்ராஜெக்ட் நாங்க பண்ணிக்கிறோம். கோவிட்க்கு இப்படிதான் சொன்னாங்க, நாங்களே தடுப்பூசி வாங்கிக்கிறோம். சரி வாங்கிக்கோ. கையில காசு இல்லைன்னு சொல்லாம மத்திய அரசு காசு தரலன்னு திசை திருப்புறாங்க. நான் சொல்ல தமிழ்நாடு அரசுல 15,000 கோடி இருக்கு. கேட்காத போது உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குற, கேட்க போது உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கல. தேவையில்லாத போது காசு கொடுக்கறதும் தேவையான போது காசு கொடுக்காம இருக்கும். என்ன நிர்வாகம்? அது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? அவங்களுடைய நிதி மேலாண்மை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம நிறைய மாநிலங்கள் பார்த்துட்டோம். பஞ்சாப், கர்நாடகா, வெரி சூன் டெல்லி. அதே மாதிரி தமிழ்நாடு வந்து நிற்க போது ஒன்னொன்னா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. வருமானத்துக்கு எந்த வழியும் இல்லை. இவங்க பஸ் கட்டணத்தை உயர்த்தி, பால் கட்டணத்தை உயர்த்தி, ஈபி கட்டணத்தை உயர்த்தி, எதுவுமே சொத்து வரியை உயர்த்தி எதுவுமே பண்ணி நடக்க போறல. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கம்மி. ரொம்ப காமெடி பாருங்க. நம்ம வந்து இந்த நிர்வாகங்கள் வந்து எவ்வளவு தொலைநோக்கு பார்வையாட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்களை வந்து நான் காலேஜுக்கு சேர்க்கிறேன், பிஹெச்டிக்கு சேர்க்கிறேன், உங்களை வந்து ப்ரொமோட் பண்றேன், நீங்க சந்தோஷப்படுவீங்க. எனக்கு வேண்டான்னு யாராவது சொல்லுவீங்களா? ஒரு நகராட்சியை நான் மாநகராட்சியோட இணைக்கிறேன்னா வேண்டாம்ன்றான். ஒரு ஊராட்சியை நகராட்சியோட இணைக்கிறேன்னா வேண்டாம்ன்றான். இனி சேர்க்காதீங்க, பதறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. எவ்வளவு காமெடி பாருங்க. என்ன காரணம்? மறுநாள்ல இருந்து டாக்ஸ் கூட்டிடுறான், ஆனா ஃபெசிலிட்டி ஒண்ணு தர மாட்டான். கும்பகோணம் மாநகராட்சி சார், தயவுசெய்து போய் பாருங்க. இந்த மாநகராட்சிங்கிற வார்த்தைக்கு கும்பகோணத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. சுத்தி தூத்துக்குடி எல்லாம் ஆவுனா மாநகராட்சி. இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட எய்டு வாங்குறதுக்கா? மாநகராட்சிக்கான எய்டு வேற, கிராமப்புறங்களுக்கான எய்டு வேற. அந்த எய்டு வாங்குறதுக்கு எங்கிட்ட வந்து 25 மாநகராட்சி இருக்கு. நாங்க 4 பெருமாநகராட்சி வச்சிருக்கோம். என்ன சாக்கடை வந்து மழை தண்ணி போனா வழி இல்லை. மெட்ராஸ்ல மழை தண்ணி போனா வழி இருக்கா? அப்புறம் நீ மாநகராட்சி அறிவிச்சே போனாச்சா? உலகத்துல எனக்கு வளர்ச்சி வேண்டான்னு சொல்ற மக்களை நீங்க பாப்பீங்களா? அர்பனைசேஷன் தானே சார் குரோத்துக்கான அடையாளமா காட்டப்படுது. ஐ டோன்ட் அக்ரி, பட் அர்பனைசேஷன் தானே சொல்லப்படுது. அமெரிக்கா போன்ற நகரங்கள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள், நம்ம அமெரிக்கா போன்ற நாடுகள், வளர்ந்த நாடுகள் இப்படி நகர்மயமா தான் சொல்றோம். நகர்மயம் ஆக்காதன்னு சென்னைக்கு வர அவ்வளவுதான். அப்ப ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்கு வழியே இல்லை, தேவைக்கு காசு கொடுக்க வழியே இல்லை. நிர்வாகம் அந்த மாதிரி இருக்கும். சார், தமிழ்நாட்டில் இப்போ இந்த 1000 ரூபா கொடுக்கறது பெரிய தப்புன்னா மகாராஷ்டிராவில் பிஜேபியும் அந்த ஸ்கீமை கொண்டு வந்து தானே சார் இப்போ தேர்தலே வின் பண்ணி. நான் வந்து மகாராஷ்டிரா பிஜேபி செஞ்சு சரின்னு சொல்லனா? ஒரு தடவை எங்கேயாவது ஒரு கூப்பிட்டு இருக்கு. தேர்தலில் வின் பண்ண அதனால நினைச்சீங்கன்னு தப்பு பண்றீங்க. அதான் திரும்ப புரிஞ்சுங்க. மகாராஷ்டிரா தேர்தலில் பிஜேபி வின் பண்ணது இந்த 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதுனால கிடையாது. அதுக்கு நான் பலமுறை திரும்ப ஒரே ஒரு சொல்லிடுறேன். 1,20,00,000 பேருக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்கப்படுது. தமிழ்நாட்டில் 1,20,00,000 பேருக்கு. ஒரு வீட்டில் 4 ஓட்டு இன்னும் ஆவரேஜ் 4 2 தான் வச்சுக்கோங்க. அந்த வாங்குற மனைவியும் அவருடைய கணவனும் மட்டும் ஓட்டு போட்டா திமுக கூட்டணி 2024 2,40,00,000 வாக்கு வாங்கிடும். வேற யாரும் போட வேண்டாங்க. 1000 ரூபாய் வாங்கினவன் விசுவாசமா என் மாசம் எனக்கு 1000 ரூபாய் வருது அப்படின்னு விசுவாசமா போட்டிருந்தாங்கன்னு அவரும் புருஷனோ இல்லாட்டி அவரும் தங்கச்சி அவரும் பொண்ணு யாரும் 2 பேர் மட்டும் போட்டிருந்தாங்கன்னு 2,40,00,000 ஓட்டு திமுக கூட்டணி வாங்கியிருக்கணும். திமுக ஓட்டு என்ன, கூட்டணி கட்சியோட ஓட்டு என்ன, அந்த ஓட் பேங்க் போக சொல்லுங்களா மொத்தமும் சேர்த்து அவ்வளவு வாங்கல. மக்கள் காசு வாங்கிட்டு கவனமா இருக்கேன். அவன் அடுத்த வேலையை பார்க்கணும். காசு வாங்கிட்டு ஓட்டு போனா நீங்க எம்பாதீங்க. மகாராஷ்டிராவில் ஜெயிச்சதுக்கு காரணம் இல்ல, திமுக 2024 இந்த 1000 ரூபாய் கை கொடுக்க போறதுல 24 கை கொடுக்கலங்கிறது அவங்களுக்கே கண்கூடா தெரியும். நிறைய கேள்விகள் நிறைய பதில்கள் ட்ரை பண்ணிட்டே இருப்போம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அது நன்றி.